வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகர் பகுதியில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம் சுதானா நகர் பகுதியில் புதுச்சேரி நகராட்சி மூலமாக ரூபாய் 22,39,780 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நிதி ஒதுக்கப்பட்டு சுதானா நகர் தாயகம் வீதிக்கு வாய்க்கால் வசதி செய்தல் பணிக்கு இன்று காலை 9:30 மணியளவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு KP ஸ்ரீஜித், செயற்பொறியாளர் திரு A சிவபாலன், உதவி பொறியாளர் திரு T வெங்கடாச்சலபதி, இளைநிலை பொறியாளர் திரு P ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பிரதமர் மோடியின் 12 ஆண்டு கால சாதனையை பாராட்டி புதுச்சேரி பாஜக சார்பில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சி சாதனையையும் 4399 நாட்கள் பிரதமராகி பதவி வகித்த பெருமையையும் கொண்டாடும் வகையில் அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் 2 SP-க்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தலைமை செயலர் சரத் சௌகான் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு: காரைக்காலில் பணிபுரிந்த சீனியர் SP லட்சுமி சௌஜன்யா விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவிற்கும், மாகையில் பணிபுரிந்த சீனியர் SP வினய்குமார் காட்கே காரைக்காலுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதேபோல PCR செல் பிரிவில் பணிபுரிந்த SP தனசேகரன் மாகிக்கும், ஊர்காவல் படை பிரிவில் பணிபுரிந்த SP மர்தினி காரைக்கால் போக்குவரத்து பிரிவிற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கை பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருக்குனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மும்மொழி கொள்கையை கைவிட வலியுறுத்தியும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்குனூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தலைமை நிலைய செயலாளர் பாண்டரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செய்தி தொடர்பாளர் வாதானூர் சிவச்சந்திரன், முன்னாள் தொகுதியின் செயலாளர் ஏழ்மாறன், சிவசங்கர், ராஜா, பாபு, சாரங்கபாணி, புருஷோத்தம்மன், சபாபதி, ஜெயகாந்தன், திருமா, சங்கர், தியாகராஜன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலையின் நடுவில் சமையல் எரிவாயு சிலிண்டரை வைத்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மும்மொழி கொள்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும், அத்தியாவசிய எரிபொருட்கள் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். கோட்டக்குப்பத்தில் நடந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இருவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி ஆரோவில் அருகே ஆயுதங்களோடு பதுங்கியிருந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் பகுதியை சார்ந்தவர் அப்பு. இவர் கடந்த ஜனவரி மாதம் ஒரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் லாஸ்பேட்டையை சார்ந்த விக்கி, தமிழ்மணி உள்ளிட்ட 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது. இந்த வழக்கில் விக்கி, தமிழ்மணி ஆகியோர் கைது செய்யப்பட்டு
ஜாமீனில் வெளியே வந்தனர். நேற்று முன்தினம் அவர்கள் இருவரும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜராகப் போவதாக அப்போ தரப்பினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த கோஷ்டியினர் ஆரோவில் அருகே நாவற்குளம் முந்திரித்தோப்பில் பதுங்கியிருந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆரோவில் போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணைகள் கோட்டக்குப்பம் பகுதியை சார்ந்த முகமது ஆசிக் வயது 22, இஃபான் வயது 19, அகமது ஹசேன் வயது 27, அனுமந்தையை சார்ந்த குணசீலன் வயது 24, கோட்டக்குப்பத்தை சார்ந்த அகமது இஃபான் வயது 18 ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் போலீசார் 5 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக மோசடியில் ஈடுபட்டு பல மாநிலங்களில் தேடப்படும் முக்கிய குற்றவாளிகள் 3 புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி ஒரு கும்பல் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. இதில் புதுச்சேரியை சார்ந்த தொழிலதிபர் ஒருவர் சுமார் ரூபாய் 1.26 கோடியை முதலீடு செய்து இழந்தார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மோசடி சம்பவத்தில் ஈடுபட்டது கரூரை சார்ந்த சதீஷ்குமார், நாமக்கல்லை சார்ந்த நவநீத கிருஷ்ணன், திருப்பூரை சார்ந்த சந்தோஷ்குமார் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் 3 பேரையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். விசாரணையில் நவநீத கிருஷ்ணன் தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றியதும், மீதமுள்ள இருவரும் பட்டதாரிகள் என்றும் சமூக வலைதளங்களில் பழக்கமாகி சிண்டிகேட் அமைத்து மோசடியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. மேலும் அவர்களது வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததில் பல்வேறு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகி இருப்பதும், இவற்றின் மூலமாக கோடிக்கணக்கில் மோசடி நடந்திருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 லேப்டாப், 4 செல்போன்கள், 5 வங்கிக் கணக்கு புத்தகங்கள், 3 சிம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். பொறியியல் பராமரிப்பு பணி காரணமாக புதுச்சேரிக்கு வரும் ரயிலும் புதுச்சேரியிலிருந்து புறப்படும் ரயிலும் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகின்றன. பொறியியல் பராமரிப்பு பணி காரணமாக புதுச்சேரிக்கு வரும் ரயிலும் புதுச்சேரியிலிருந்து புறப்படும் ரயிலும் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகின்றன. அதே நாட்களில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மாலை 3:35 மணிக்கு புறப்படும் புதுச்சேரி சென்னை எழும்பூர் மெமு ரயில் புதுச்சேரி விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையங்களுக்கிடையே ரத்து செய்யப்படுகிறது. வழக்கமாக விழுப்புரம் சந்திப்பிலிருந்து இந்த ரயில் மாலை 4:30 மணிக்கு புறப்படும். அட்டவணையின்படி புறப்பட்டு செல்லும். இந்த தகவலை தென்னக ரயில்வே திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் தெரிவித்துள்ளார். நிரவி திருப்பட்டினம் தொகுதிகள் வாய்க்கால் துருவாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தூதுபோன் மூலை பகுதிகள் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் ஹிட்டாச்சி வாகனத்தை இயக்கி தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று மழைக்காலங்களில் நீர் தேங்காமல் ஏற்படவும், விவசாய நிலங்களுக்கு சீரான நீர்வரத்தை உறுதி செய்யவும் இந்த தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பணிகளை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் வாய்க்கால்களை முறையாக பராமரிப்பதன் மூலமாக வெள்ள பாதிப்புகளை குறைத்து விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே தமிழக பகுதிகள் குப்பைகள் வாரப்படாததால் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலக வாசலில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட தந்திரியான்குப்பம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் உள்ளன. அங்கு கடந்த 1 மாத காலமாக குப்பைகள் சரிவர எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளர்கள் சிலர் தங்களது கெஸ்ட் ஹவுஸில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலக வாசலில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஊழியர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குப்பைகளை அகற்றி அனுப்பி வைத்தனர். இதனால் கோட்டக்குப்பம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சி கொண்டாடும் வகையில் மணவெளி தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் செல்வம் தலைமையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சியை கொண்டாடும் வகையிலும் பாரத பிரதமராக நீண்ட கால பதவியை வகித்தவர் என்ற பெருமையை பெற்றமைக்கும் நல்லாட்சி தொடரவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பூரண உடல் நலத்துடன் நீண்ட காலம் வாழ பிரார்த்தித்தும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சங்கல்ப பூஜை பூர்ணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இன்று முன்னாள் சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது.
மேலும் விநாயகர் ஆலயத்தில் 108 தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யப்பட்டது. சிறப்பு பூஜைக்கு பிறகு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மணவெளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பாஜக தொண்டர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதியின் தலைவர் பிரகாஷ் லட்சுமிகாந்தன் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 10 பேரிடம் ரூபாய் 2.96 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காலாப்பட்டை சார்ந்த நபருக்கு மர்ம நபர் ஒருவிடமிருந்து குறுஞ்செய்தி வந்தது. இதில் தன்னை பிரபல தனியார் ரெண்டல் கார் நிறுவனத்தின் பிரதிநிதி என அடையாளம் காட்டிக்கொண்ட மர்ம நபர் ஒரு குறிப்பிட்ட ஏபிகே ஃபைலை நிறுவுமாறு ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பியவர் மர்ம நபர் அனுப்பிய செயலியை தனது மொபைலில் நிறுவி அதில் தனது வங்கி விவரங்களை பதிவு செய்தார். தொடர்ந்து ஓடிபி எண்ணையும் மர்ம நபருக்கு பகிர்ந்தார். அதன்பின் அவர் வங்கி கணக்கிலிருந்து 59,081 ரூபாய் மாயமானது. பிறகே தான் ஏமாற்றப்பட்டதும் அவருக்கு தெரிய வந்தது. அதேபோல காந்தி நகரை சார்ந்த நபர் 48,000 ரூபாய், கீழ்சாத்தமங்கலம் நபர் 39,000, கோவிந்தசாலையை சார்ந்த பெண் 39,000, மிஷன் வீதியை சார்ந்த பெண் 39,000, காலாப்பட்டு நபர் 35,000, கோரிமேடு நபர் 27,000, மற்றவர் 25,000, உதயஞ்சாலையை சார்ந்த நபர் 6,828, பங்கூரை சார்ந்த நபர் 1,034 என 10 பேர் 2,96,813 ரூபாயை ஆன்லைன் மோசடிகள் இழந்திருக்கிறார்கள். இது குறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.